பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கை உயரப்போகிறது, உங்கள் சத்துருக்கள் யாவரும் சங்கரிக்கப்பட போகிறார்கள். ஏன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயர்வை கட்டளையிடும் பொழுது, அவர்களுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணும் பொழுது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற இப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகள் என்ன ஆகும் அப்படின்னா, அதை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களின் கிரியைகளை அது நொறுங்க பண்ணும். அதனால தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையை எந்த வகையிலேயாவது அதை மட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக சத்துரு போராடுகிறதனுடைய ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப ஆரம்பித்து விட்டால், தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விட்டால், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குன்னு எழும்ப ஆரம்பித்து விட்டால், அவங்களுக்கு கைக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் கிடைத்து விட்டால், சத்துருக்களினுடைய ராஜ்யம் முழுவதுமாக நொறுங்கப்படும். அதனால தான் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டங்களை பார்ப்பது என்னென்னா, நன்மைகளை காண முடியாதபடிக்கு, குடும்பங்களில் சமாதானங்களை காண முடியாதபடிக்கு, அவங்க வாழ்க்கை ஒரு சாட்சியாய் நிற்க முடியாதபடிக்கு சத்துரு பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருவான். அப்போ தேவன் சொல்லுகிற காரியம் என்னென்னா, இந்த சூழ்நிலை மாறப்போகிறது, மாறி உங்களுடைய தலை உயரப்போகிறது, உங்களுடைய கைகள் ஓங்கி நிற்கப் போகிறது. விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற சத்துருக்களினுடைய போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முடிவடைய போகிறது. சத்துருக்களின் கிரியைகள் முடியடையும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுவார். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, உங்களை சுற்றிலும் இருக்கிற சில மனிதர்கள் உங்களுக்கு போராட்டத்தின் சூழ்நிலைமைக்குள்ள உங்களை தள்ளுறாங்க, அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய கை அவர்களுக்கு மேலாக ஓங்கி இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் காலகட்டத்தை பொறுத்தளவில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நாம் பார்த்து கொண்டிருக்கிற போராட்டத்தின் சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் இருக்குமானால் அந்த ஜனங்களை ரொம்ப கண்டுக்க மாட்டோம். ஆனால் அதே இது அவங்க ஒரு போராட்டத்தின் சூழ்நிலைமையில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் சரி, நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய மனிதர்கள் இதை காரணமாக வச்சு அவங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒருப்பட்ட சூழ்நிலைமையில் நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுனால இன்றைக்கி எத்தனையோ பேர் என் லைஃபுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. தேவையில்லாத மனிதர்கள், இவங்களாம் யாருன்னே தெரியாத ஆட்கள் கூட என் லைஃபுக்குள்ளே உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்குது. ஒருவேளை அப்படி நீங்கள் கலங்குவீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கை உயரப்போகிறது. மற்ற மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாமல் வந்து நீங்கள் இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மனிதர்கள் உள்ள வருவதை தேவன் தடை பண்ண போகிறார். இதுதான் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். அட்வைஸை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு அப்படி பண்ணுறேன், உங்கள் லைஃப்பை நாங்கள் வந்து அப்படி செட்டில் பண்ணிடுறோம், அப்படி பண்ணிடுறோம், இப்படி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அத்தனை மனிதர்களும் உள்ளே வருவாங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, அந்த சூழ்நிலையை நான் மாற்றப் போகிறேன். மாற்றி இனி என்ன ஆக போகுது அப்படின்னா, அவங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களை வந்து நாங்கள் கைதூக்கி விடுறோம், உங்களை நாங்கள் வாழ வச்சு காட்டுறோம், உங்களுக்கு அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கான சூழ்நிலையின் மத்தியில் இன்றைக்கு நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையை நான் புரட்டி போட்டு உங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன் நான் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை, அப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் சொல்றார், கலங்காதிருங்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக இல்லை. ஏனென்றால் உங்கள் தலைகளை தேவன் நிமிர பண்ண போகிறார். ஒரு சாட்சியான வாழ்க்கையை கொடுப்பார். எந்தெந்த வகையில இன்றைக்கு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க, அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை அடையாளமும் அற்புதமும் ஆச்சரியமாய் தேவன் நடத்துவார். அதை பார்க்கிற ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டு கொக்கரித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத்தினுடைய கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் நொறுங்கி போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் கை உயரப்போகிறது, சத்துருவினுடைய கை தளர்ந்து விழப்போகிறது.
ஏனென்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மையும் உங்களோடு கூட நிறைவாக தங்கியிருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லலாம், ஆண்டவரே, என்னுடைய கை என் விரோதிகளுக்கு மேலாக உயரும், எல்லாருக்கும் மேலாகவும் என் தலை உயர்த்தப்பட வேண்டும். எனக்கு முன்பாக நின்று கொக்கரித்து கொண்டிருக்கிற சத்துருக்களின் கிரியைகள் எனக்கு முன்பாக அடங்க வேண்டும். இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமா எங்கள் தேவன் எங்களை நடத்தி வந்த பாதைக்காக, கிருபை, இரக்கம், தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரை, இன்றைக்கு நீர் வாக்கு பண்ணினதைப் போல எங்களுடைய கை எங்கள் விரோதிகளுக்கு மேலாக உயரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் சத்துருக்களை நாங்கள் காணாதபடிக்கு அவர்கள் சங்கரிக்கப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தலையை கர்த்தர் நிமிர பண்ணி ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.